இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வாஸ்து டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ டிப்ஸ்ன்னு சொல்லலாம், வாஸ்துன்னு சொல்லலாம். மிக அற்புதமான வீட்டுக்கு தேவையான ஜியோபதி ஸ்ட்ரிக்ஸ், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து வியாதியை பெருக்குகிறது. தலைவணிக்கு அடியில் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்குலாம், தூங்கும் போது தலைவணிக்கு அடியில் படிகாரம் வைக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா தூக்கம் வரும், அதேமாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்காது, வியாதியே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஏன்னா இதோட சேர்த்து இந்த டிப்ஸும் கொடுக்குறேன். படிகாரத்தை அவ்வளோ சாதாரணமாக நினைச்சிட வேண்டாம். இது வாழ்க்கையுடைய கடிகாரம் இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் அலைன்மெண்ட்டே மாற்றி கொடுக்கும். ஸோ எப்பேற்பட்ட தீய கனவுகளையும் ஓட ஓட விரட்டும், அதேமாதிரி தீய சக்திகளையும் ஓட ஓட விரட்டும். அதனால வீட்டுக்கு வாசல்ல கட்டினாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு கையில் படிகாரம் கட்டியிருப்பாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பிரதாயமும் காணும், அதுக்கான மெத்தடும் காணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா படிகாரத்தை சின்ன சின்னதாக நாட்டு மந்திரிகளில் வாங்கி தலைவாணி கடியில் நீங்கள் போட்டு படுத்தீங்கன்னாக்கா கெட்ட கனவு வராது. அதேமாரி அற்புதமான ஒரு சக்தி கிடைக்கும். அந்த ரூமே அப்படி இருக்கும். இந்த ரூமோடைய எனர்ஜி அது எப்படி இருக்கும், சவுத்தாக இருக்கட்டும் நார்த்தாக இருக்கட்டும், இந்த எனர்ஜி லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தூக்கமே வர மாட்டேங்குது, புரண்டு படுத்துக்கிட்டே இருக்கேன், கெட்ட கெட்ட கனவா வருது, அசதியாக இருக்குது, காலையில என்னால் எழுந்திரிக்க முடியல, தூக்கி தூக்கி போடுது, இல்லை கெட்ட கனவு வருது, அதே மாதிரி நெகட்டிவிட்டியாக இருக்குது, நான் எது நினைச்சாலும் நடக்கிறதில்ல. இங்கே தான் ஒரே ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நம்ம தூங்கும் பொழுது நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இது நடக்கணும், இது வந்து நடந்தே தீரணும், காலையில இந்த வேலை வச்சிருக்கோம், இந்த அளவில் நான் வந்து பணம் கேட்டிருக்கேன், இது எல்லாமே நம்ம என்ன தூங்கும் போது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கோம். இது கேலக்சிக்கு போகும். அதனால தான் தூங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் அந்த படிகாரத்தை வச்சு தூங்கி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு 2-3 நாள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் நினைக்கிறது நடந்தே தீரும். ஏன்னா மனசு சாந்தமாகும், மூளை சாந்தமாகும். அங்கே கிளாண்ட் இருக்குல்ல, பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கக்கூடிய மோட்டார் சென்சாரி இயக்கம் வந்து கண்ணாமண்ணான் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்துடும். காரோட அலைன்மெண்ட் போச்சுனாக்கா மைலேஜ் போயிடும். அதே மாதிரி நம்மளுடைய மோட்டார் சென்சாரி மூளையில நம்ம வந்து இருக்கக்கூடிய மோட்டார் சென்சாரி அது அலைன்மெண்ட் போச்சுனாக்கா வாழ்க்கையோட லைஃப் அலைன்மெண்ட் போயிடும். அதனாலதான் கடிகாரம் சொன்ன வாழ்க்கை சக்கரம் காலச்சக்கரத்தோடு இணையக்கூடிய மிகப்பெரிய ஒரு சத்து. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், அந்த காலத்துல அந்த சேவிங் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க மட்டும் தான் எல்லாத்துக்கும் தெரியும். அது ஏன் வாசல்ல கட்டினாங்க, நெகட்டிவிட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு பிளஸ் ஐயான உள்ள எடுத்துட்டு வர்றதுதான் அது படிகாரத்துடைய வேலையே. அதே மாதிரி தான் படுக்கும் பொழுது நீங்க நெகட்டிவிட்டியான ஆளாக இருந்தாலும், நெகட்டிவிட்டியா யோசிக்கிறீங்க இருந்தாலும், பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல ஆன்சைட்டில இருக்கீங்க சிஸ்டர் இருந்தாலும், படிகாரம் வச்சுன்னா சூப்பரா இருக்கும். அதோட இன்னொரு டிப்ஸ், சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்ல போறோம். இந்த தேங்காய்ங்கிறது அண்ட பொருள் மெய் கண்ட பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 கண் இருக்கும், அதாவது தேர்ட் ஐ பிளஸ் 2 கண். அதே மாதிரி தான் தேங்காயிலையும் இருக்கும். இந்த தேங்காய்ங்கிறது மட்டும் சாதாரண விஷயம் கிடையாது. தென்னம் பிள்ளை அப்படிப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை எப்படி பாதுகாப்பாக இருக்கணுமோ ஒரு அப்பா அம்மா செய்வாங்க, அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாதுகாக்கும். இந்த தேங்காய் நல்லா நெத்து தேங்காவை ஒன்று எடுத்துக்கணும். இது ஒரு 2 விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் கம்பி தேவைப்படுது. இதுதான் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ வளத்தையும் வீட்டோட பலத்தையும், காற்றாலையில் இருக்கக்கூடிய நெகட்டிவையும், வீட்டில் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதோடைய நெட்வொர்க் நெகட்டிவ் நெட்வொர்க் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீக்வன்சி அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இந்த தேங்காய்க்கு உண்டு. ப்ளஸ் அதை எப்படி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், காப்பர் கம்பியோடு சேர்த்து செய்யும் பொழுது செல்ஃபோன் பாதிப்பு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையின்மைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் டவர்ஸ். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5-6 ஃபோன் வச்சுருக்காங்க வீட்டில், அத்தனையுமே ஸ்மார்ட் ஃபோன், எல்லாம் 5G. அப்போ வீட்டில் எவ்வளோ பெரிய டவர் இருக்குது பாருங்களேன். நல்லா தூக்கம் போச்சு, இங்கே இருக்க டோபோமினுடைய பேலன்ஸ் போச்சு, நம்மளுடைய வாழ்க்கையே போச்சு கிட்டத்தட்ட செல்ஃபோனால். ஆனால் பல பேர் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபோனில் தான் இருக்குது. அதனால வீட்டில் நம்ம பெட்ரூமில் படிக்கிற ரூம்லலாம் இந்த மாதிரி தேங்காய் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, ஃப்ரீக்வன்சியோடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, மைண்டாக இருக்கும். ஸோ வைண்ட் ஆகிருக்கக்கூடிய, அதாவது மூளை சூடாகி போய் கிடக்குது பார்த்தீங்களா பசங்க, இப்போல்லாம் குட்டி பசங்களாம் மொபைலோடைய பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த தேங்காய் மிக அற்புதமான வாஸ்து கோலத்தை கொடுக்கும், எலக்ட்ரோ ஃபீல்டை கொடுக்கும். அப்போ பாருங்க, நேச்சுரலாக இந்த தேங்காய்க்கு இந்த சக்தி உண்டு. நல்ல ஒரு தேங்காவை எடுத்துக்கோங்க, நெத்து தேங்காவா. இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தேங்காவை மேலே வந்து குடுமையை மட்டும் பிச்சிடுங்க. இந்த குடுமையை மட்டும் நீங்கள் பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா சிம்பிளாக 3 கண்ணு தெரியும் தேங்காயில் இருக்கிற. இதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிம்பிளாக எடுத்தீங்கன்னா, ஏன்னா நான் இது உரிச்சியே காமிச்சிருப்பேன், பட் ஆனால் இது எப்படி டோட்டலாக 3 கண்ணு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிறது நான் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த 3 கண்ணு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அந்த 3 கண்ணும் கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ் மாதிரியே தெரியும். எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், இதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் எப்பொழுதுமே இது ரிசீவ் பண்ணும். ஒவ்வொரு பழங்களையும் ஒவ்வொரு காய்களையும் இறைவன் இதாக சதிச்சிருப்பாங்க. இது வந்து அண்ட பொருள் மெய் கண்ட பொருள் சொன்னதுக்கு காரணம். இப்போ என்ன பண்றோம், இது மாதிரி காப்பர் கம்பியை 3 லேயர் இந்த மாதிரி நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். மேலே அந்த டவர் மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான் சிம்பிள். வீட்டில் செல்போன் டவர் எடுக்கலைன்னா கூட சூப்பராக எடுக்கும். பிளஸ்
செல்போன் டவர்னால் நம்மளுடைய பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. பிளஸ் மைனஸ் அயனை எடுத்து பிளஸ் அயனை மாற்றக்கூடிய சக்தி இந்த தேங்காய்க்கு உண்டு. சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் அந்த காலத்துல பூஜை பண்ற எத்தனையோ பேர் தேங்காய் மட்டும் என் கலசத்துல வச்சாங்க. ஒரு கோயில் அனுப்பி போய் கொண்டு வந்தாங்க. காரணம், இது கலச அம்சம் அல்ல, வாழ்க்கையை அம்சமாக்கி தரக்கூடிய ஒரு விஷயம். ஒண்ணுமே இல்லை, கீழே ஒரு தட்டு வச்சுக்கோங்க, ஒரு பச்சரிசி வச்சுக்கோங்க, பச்சரிசியில ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், சிம்பிள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். தேங்காவை என்ன பண்றீங்க, ஸ்டாண்டு, பச்சரிசியும் கிடையாது, பச்சரிசி நல்லா எனர்ஜியை கொடுக்கும் எப்பொழுதுமே. ஒரு தட்டு, அது காப்பர் தட்டா இருந்தா ரொம்ப ரொம்ப சூப்பர். என்ன பண்ணி இரும்பு வச்சிடக்கூடாது. காப்பர் தட்டு, பச்சரிசிக்கு மேல இந்த தேங்காய் மேல அழகா அப்படி வச்சிருக்கீங்க. அவ்வளோ சிம்பிள். பாருங்களேன், இது என்ன பண்ணும், அவ்வளோ காப்பர் ரிசீவ் பண்ணும். மூணே லேயர் போதும். அழகா சிம்பிளா காப்பர் கம்பி எல்லாமே கிடைக்கிறது தான். இந்த 3 ஓட்டை இருக்கு பாத்தீங்களா, அப்படி வச்சாலே போதுமான விஷயம். இப்ப நான் காப்பர் பிளேட்டு, அரிசி இது மாதிரி சொன்னேன். இல்லைன்னா சந்தனை பேலை இந்த மாதிரி காப்பர்ல வாங்கிக்கலாம். இல்லை பச்சரிசி போட்டுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், நல்ல நெத்து தேங்காய் வாங்கி இப்படி வச்சு ஸ்டாண்டாகவும் பாருங்க, அழகாகவும் இருக்கு. இதே மாதிரி நம்ம காப்பர் ரெடி பண்ணி நம்ம இப்படி வச்சுக்கிறோம். பாருங்களேன், ஒரு டிவைஸ் இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய டைனமோ ஃபார்ம் ஆயிடுச்சு. இயற்கையான இந்த தேங்காய் பாத்தீங்கன்னா, இந்த சிரட்டை பத்தி நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு கார்பனேட்டட். எங்க இருக்கிற சக்தி, எவ்வளவு பெரிய வியாதியெல்லாம் கிளியர் பண்ணுது இந்த கார்பன். இந்த சிரட்டையோட கார்பன் இல்லாத மெடிசனே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, அதான் இறைவன் நம்மளுடைய மண்ட ஓடு மாதிரி தான் இந்த அண்ட ஓடும். அழகா செஞ்சு கொடுத்துட்டாங்க பாருங்க. சிம்பிளா வச்சாலே போதும். வீட்டுல இருக்கக்கூடிய செல்போனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். இதை ஹாலில் நான் சொன்ன மாதிரி படிக்கிற அறையில, படுக்கிற அறையில எல்லாம் வச்சோம்னா அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துரும். இது எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கும் தெரியுமா? வீட்டில் அமைதி, பணப்பெருக்கம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் அமைதியானால் ஆட்டோமேட்டிக்கா என்ன வேலையும் தெளிவா சிறப்பா செய்ய போறீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. அப்ப வீட்டோட வாஸ்து கோலம், நீங்க நார்த் வெஸ்ட், ஈஸ்ட் வெஸ்ட் எப்படி இருந்தாலும் சரி, இது வாஸ்து குற்றம் கோலம் சொல்றாங்க இல்லையா, அதையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஹாலில் ஒன்று, பூஜை ரூம்ல ஒன்று, படிக்கிற அறையில ஒன்று, படுக்கிற அறையில ஒன்று, ஒன்று வச்சிருங்க. இது ஏதோ நீங்க பண்ணும்போது தேங்காய் வெடிச்சிருச்சு, இது அழுகிடுச்சுன்னா தூக்கி போட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஆக அழுகிடுச்சுன்னா பயப்பட தேவையில்லை. எல்லாம் என்னடாது நம்ம கஷ்டப்பட்டு தேங்காய் வச்சும் அழுகிடுச்சுன்னு அதை அபசுகரமா நினைக்க கூடாது. நெகட்டிவிட்டியை எடுத்து அது தன்னை இதை உடச்சி கொடுத்துரும். தூக்கி போட்டுருங்க, சாக்கடையில இங்கே தூக்கி போட்டுருங்க, உடச்சி போட்டு புதுசா திருப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இது அந்த காலத்துல அழகா செஞ்ச விஷயம். சரிங்களா? இப்ப நான் காப்பர் சொல்றேன். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பஞ்சலோகத்திலேயே பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரோ ஃபீல்டு பரவக்கூடிய எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆக காப்பர் இன்னைக்கு ஈஸியா கிடைக்கிறதுனால நீங்க இதான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. வாஸ்து கோலம் பிரச்சனையே. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடுக்கு மாடி குடியிருப்புகள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜியே பத்தாம இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இப்படி செஞ்சு வச்சாலே போதும். அதே விஷயம் நம்மளுடைய மெடிடேஷன். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கையில வச்சுக்கோங்க. கையில வச்சுட்டு நீங்க கையில நல்லா என்ன பண்றீங்கன்னா, நீங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்கு, எனக்குள் இருக்கும் மகாசக்தி நான் நினைக்கிறதுல நடந்தே தீர வேண்டும். உண்மையிலேயே உங்க 2 கை வழியா போகும்பொழுது நம்ம கிளாண்டுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். முக்கியமா நல்லா வேண்டிட்டு போகலாம். அதே மாதிரி ப்ரே பண்ணலாம். நம்ம கிளாண்டை பாசிட்டிவா வச்சுனாலே நம்ம போற காரியம் பாசிட்டிவா இருக்கும். அதான் அதோடைய தாத்ரீகம். ஸோ இதான் பாத்தீங்கன்னா இந்த லாஜிக் ஆஃப் இந்த மெத்தட். ரொம்ப ஈஸியா அழகா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இரும்பை வச்சிருவேன்னா டைரக்டா கீழே வைக்க வேண்டாம். இதுக்கு ஒரு சின்ன ஸ்டாண்டு நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அரிசியில் வச்ச நல்லது. காப்பர் பிளேட், அந்த காப்பரை கூட பாத்தீங்கன்னா பிளேட்டை கூட நீங்க கீழே இடத்துல வைக்க வேண்டாம். இல்ல ஏதாவது துணி கட்டை இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆக ரிசீவர் இதுதான் சிம்பிள். ஒரு தேங்காய் 3 லேயர் பண்ணாலே போதுமான விஷயம். வச்சு பாருங்க. தூக்கம் வரலையா, உங்க பெட்டு பக்கத்துல வச்சு பாருங்க. அவ்வளவு நல்லா ஃப்ரீக்வன்சி இருக்கும், நல்லா தூங்குவீங்க. ஏன்னா உங்களை சுத்தி மிக பாசிட்டிவான அல்ட்ரா வயலட்டோடைய எனர்ஜி இந்த இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். நேச்சுரல் வாஸ்து நிவர்த்தி. ஏன்னா இது ரொம்ப நாளா இதை நான் செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதனால இதை உங்களுக்கு இந்த பதிவு கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிள். என்ன செலவு இருக்க போகுது? அதனால ஹாலில் ஒன்று ஓரமாக எங்கேயா வச்சிருங்க. அதே மாதிரி நான் சொல்ற இடத்துல எல்லாம் வச்சுட்டாலே போதும். பிஸ்னஸ் பிளேஸ்ல அதே மாதிரி சிஸ்டம் ஒர்க் பண்ற வீட்டில் நிறைய பேர் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. இந்த ஒய்ஃபையோட எனர்ஜி பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை. செல்போன் டவர் சொல்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒய்ஃபை இல்லாத வீடு என்ன இருக்கு? அத்தனை பேர் வீட்லயும் பாத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், மன ஒற்றுமை இருக்காது. காரணம் இந்த அலைகள் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது தான் எலக்ட்ரோ ஃபீல்டு. இது வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம வாழ்க்கை, நம்ம மூளை, ரத்தம், சூடு, பிபி, ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு பதிவு. ஸோ வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. மிக பெரிய ரிசல்ட் இது கொடுக்கும். ஸோ வாஸ்து கோலம், ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ், மனசுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், இந்த பசங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், படிக்கக்கூடிய திறமை, நல்ல மெமரி பாயிண்ட், இதெல்லாம் சிம்பிளா இந்த விஷயத்துல நடந்தே முடியும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நல்ல நல்ல பதிவுகள் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.